வணக்கம் நண்பர்களே. இது ஒரு அரசியல் செய்தி, அரசியல் பொருளாதார விழிப்புணர்வு செய்தி என்று கூட வைத்துக்கொள்ளலாம். காரணம், சாமானியர்கள் ஒவ்வொரு பைசா வருமானத்திற்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் போராடி கொண்டிருக்கும் இந்த காலங்களில் வினோதமான எந்த சரியான தரகோலும் இல்லாத பணங்கள் கொண்ட சில தொழிலதிபர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே குற்றவாளிகளா, இல்லை வேறு யாருக்காகவும் தங்களுடைய அந்த பாவங்களை சுமக்கிறார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த வகையில் திண்டுக்கல் தொழிலதிபர் செந்தில்குமார் 240 கோடி ரூபாய் அவருக்கு வருமான வரித்துறையினுடைய சோதனையில் வரி ஏய்ப்பு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கணக்கில் வந்ததே 240 கோடி என்றால் இவருக்கு பின்புலத்தில் யார் இயங்குகிறார்கள், கணக்கில் வராமல் இன்னும் எவ்வளோ பணம் இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் வரும். தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், இப்போ தான் வீடியோக்குள்ளே வந்து சேரும். சரி, அவருக்கு சொந்தமான இடங்களிலிருந்து கணக்கில் வராத 10 கோடி கேஷ் மட்டும் 10 கோடி ரூபாய் பிடிப்பட்டதாக கூறுகிறார்கள். அப்போ இவர் யாருடைய பின்புலத்தில் இருக்கிறார், எங்கிருந்து இவ்வளவு வருமானம் வந்தது? விசாரணையை அந்த அமலாக்கத்துறை சற்று விரிவாக்கி இருக்கிறது. இதற்கு பின்னால் இருப்பது ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியும் ஒரு அமைச்சரும் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு ஏதோ அடையாளங்கள் எல்லாம் கூறுகிறார்கள். அதை வெளியிடுவது அத்தனை அதாவது உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை நம் சேனலில் வெளியிடுவதில்லை. மேலும் ஒரு அவதூறு பரப்பு முறையிலும் வெளியிடக்கூடாது என்பதால் அவர் பெயரை நான் கூற விரும்பவில்லை. ஆனால் முன்னாள் அமைச்சராகவும் இருந்தவர். 2 இதையும் வச்சுக்கோங்க. அப்போ 2 கட்சியில் இருந்திருக்காரான்றதெல்லாம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. பல 100 கோடி ரூபாய் பணத்தை அவர் எங்கெங்கு ரொட்டேஷனில் விட்டுருக்காரு, யார் இந்த தொழிலதிபர் செந்தில்குமார் அப்படிங்கிறது விவரங்களை இப்போது என்னென்ன தொழிலை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விவரங்களை வருமான வரித்துறை எடுத்திருக்கிறது. ஒன்று. அப்போது இந்த இன்னொரு 2 டாக்குமெண்ட் கிடச்சிருக்கு, முக்கியமான டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் இன்னும் விரைவில் அந்த பிடி இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தி நடமாடுது. ரைட், இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அடுத்த தேர்தலுக்கு இவங்களை இந்த செந்தில்குமார் மாதிரி ஆட்களை ஃபண்டிங் சோர்ஸாக தான் எந்த அரசியல் கட்சியோ தயார் செய்து வைத்திருந்திருக்கிறது. இப்போ ஃபண்டிங் சோர்ஸ் அவுட், ஃபண்டிங் சோர்ஸில் ஒன்று அவுட், முக்கியமான அவுட் ஆகிறாங்க. இன்னும் வேறு அமைச்சர்கள் மீதும் பிடி இருக்கிறது. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒரு கணக்கில் வரக்கூடிய, அதாவது கண்டுபிடித்த பணமே 240 கோடி என்றால் கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ 100 கோடிகள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பணங்களை எல்லாம் எதுக்காக பதுக்கி வைத்திருக்கிறார்கள்? இந்த கணக்கில் வராத பணங்கள் என்பது எதற்கு பயன்படும்? அடுத்த தலைமுறைக்கா அல்லது தேர்தல்களுக்கா? இது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கிறது. நிறைய வருமான வரி சோதனையில் இந்த மாதிரி கணக்கில் வராத பணம், இந்த கணக்கில் வராமல் இந்த பணத்தை வைத்து அடுத்த சந்ததிக்கு சேர்த்து வைக்கிறார்களா, அல்லது அரசியல் கட்சியினுடைய பினாமிகளாக செயல்பட்டு அவருடைய தேர்தல் காலங்களில் கட்சிக்கு நிதி கொடுப்பதற்காக சேர்த்து வைக்கிறார்களா? இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு புரிவதில்லை. தொடர்ந்து இது ஒரு அரசியல் பொருளாதார விழிப்புணர்வு வீடியோ என்பதால் தொடர்ந்து இந்த வீடியோ கிடைப்பதற்கு நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.